வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி முடிஞ்ச மார்க்கெட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு, அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைமில் அந்த கேண்டிலோட ஹையையும் லோவையும் வச்சு ஒரு மார்க்கெட்டை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையையும் லோவையும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையை மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது அதோட லோவை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையோட வேல்யூ என்னென்னா 22,800. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 22,591. ஏன் நான் 15 மினிட்ஸில் எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஒரு கேண்டிலில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டு மேலே கீழே போயிட்டு வந்திருக்கு. அதனால் நம்மளால் எந்த சைடு தான் போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக முடிவு பண்ண முடியாது. அதனால் எப்போதுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 15 நிமிஷம் எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க, வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 9:15 9:30 வரை உள்ள கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் நல்லா மேலே போகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு கீழே வந்துருச்சு. இது ஒரு நல்ல பெரிய ட்ராப்பு. ஆனாலும் நம்ம இதில் ஒரு கால் சைடு என்ட்ரி போயிருந்தோம்னா மினிமம் ஒரு 20 30 புள்ளி 40 புள்ளி பிடிச்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தெரியுங்களா, உங்களுக்கு வீடியோவில் சொன்னோன்னு நினைக்கிறேன், அந்த 10 to 12 எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. ஏன்னா அந்த டைமில் ஒரு சைடுவேஸ் டிகே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் 10 to 12 மேக்ஸிமம். சில நாள் 1 மணி வரைக்கும் கூட டிகே போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். இப்போ 10 to 12 மணி வரை டிகே போட்டுட்டு இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கே தெரியுது, நல்லா ஒரு சைடுவேஸ் போட்டு முடிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் இந்த கேப்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கேண்டிலுமே அந்த 15 மினிட்ஸ் லோக்கு கீழே போனாலுமே பாடி க்ளோஸ் வச்சு அதுக்கு கீழே இன்னொரு கேண்டில் போகலை, அதுக்கு மேலேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதே நம்ம ஒரு நல்ல சப்போர்ட்டாக அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இங்கே ஏற ஆரம்பித்த மார்க்கெட்டு, அதாவது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11:15க்கு ஏற ஆரம்பித்த மார்க்கெட்டு அதுக்கப்புறம் அந்த ஹையையும் தொட்டு அதுக்கு மேலேயும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 22,550லேருந்து 23,000 வரைக்கும் போயிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 450 பாயிண்ட்டு. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சூப்பராக ஒரு ட்ரேடு எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. அதனால தான் இதை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் ஒரு 2 பிளாக் கேண்டில் இடையில விழுந்திருக்கு, ரெட் கேண்டில் விழுந்திருக்கு. ஆனாலும் நம்ம அதை பழக்கத்தில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ 22,550 ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்குவோம். பாருங்கள், 22,550 ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 210 ஒரு என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா 200 கிட்ட நெருக்கி வந்திருக்கு. 200 கிட்ட ஒரு என்ட்ரி நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அடுத்த 15 நிமிஷம் கேண்டில் நல்லா மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை நவுத்திட்டு பேசாமல் விட்டுருந்தோன்னா 200லேருந்து ஆல்மோஸ்ட் 500 தொட்டிருக்கு, 300 பாயிண்ட்டு. ஸ்டார்டிங்கில் நமக்கு அவ்வளோ பாயிண்ட்லாம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. மேலேயா கீழேயா அப்படிங்கிற ஒரு பேனிக் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மண்டேயும் ஃப்ரைடேவும் மட்டும் மார்க்கெட் ஒன் சைடாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை நம்ம ஒரு இதாக வச்சுக்கிட்டு ஒன் சைடாக ஓட விட்டுருந்தோம் அப்படின்னா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை நவுத்தி விட்டு ஓட விட்டுருந்தோம்னாவே ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 300 பாயிண்ட் ப்ராஃபிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 20,000 வச்சுக்கோங்களேன். இதுவுமே மார்க்கெட்டு மேலே தானா கீழே தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் 22,550லேருந்து தான் ரிவர்ஸ் ஆச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 22,550 ஸ்ட்ரைக்கோட காலையும் புட்டையும் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் கீழேருந்து மேலே போகுதுன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட அந்த புட்டோட ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 22,550ஓட புட்டோட ஹையை மார்க் பண்ணிவிட்டேன் 240. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 22,550 காலோட லோவை மார்க் பண்ணிக்கிட்டேன். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த 22,550
கால் வந்து 240க்கு மேலேயே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதில் ஒரு ட்ரேடுக்கு போகலாம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு 240 வந்து 22,550 புட்டோட ஹையே வந்து 240. ஸோ அதுக்கு மேலே வந்து கால் போயிருச்சு. அட் த சேம் டைம் வந்து 22,550 காலோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240. அதுக்கு கீழே வந்து 22,550 புட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நடந்த விஷயம். இதை தொடர்ந்து வந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆயிடலாம். தேங்க்யூ.